அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பரப்புரையிலையும் தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொன்னபடியே தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. நேற்றைக்கு முதல் நாள் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கம் என்று அறிவித்திருக்காரு. இதற்கு முதற்கட்டமாக 755.83 கோடிகள் 755 கோடிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையினுடைய தரம் மேம்படுத்தப்படணுமா இல்லை தங்க மோதிரம் கிடைக்கப்படணுமா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. தங்க மோதிர திட்டம் எதற்காக, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக அரசின் சார்பில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் போடுகிற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் என்று பெயர். தமிழகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் தான் தாய்மாமன் என்று விஜய் அவர்கள் தாய்மாமனாக அந்த மோதிரத்தை அணிவிக்கிறாரு, போடுறாரு அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதை தேர்தல் பரப்புரையில் தேர்தல் அறிக்கையிலையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் தங்க மோதிரத்தை கொடுப்பேன், நம்ம இது நம்முடைய வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி அண்ணன் சீருன்னு சொல்லி கல்யாணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் தங்கம்னு சொன்னாரோ, பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நெருக்கி அரசாணை அடிப்படையில் 4,41,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்கதாக சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1,200 1,500 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறப்பதாக அரசு சொல்லுது. இன்றைக்கு 1 கிராம் தங்கம் ஒரு 15,000 வச்சுக்குவோம். அரசு 17,000 அப்படின்னு சொல்லுது. செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 17,000 சொல்லுது. 17,000 வச்சுக்கிட்டா கூட 4,41,000 குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 755 கோடி வரும்னு சொல்லி இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு பிறக்கிற குழந்தை அது ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்குமா, அதிகபட்சம் 4 கிலோன்னு வச்சுக்குவோம். பிறக்கிற குழந்தைக்கு பிஞ்சு விரல்களுக்கு ஒரு மோதிரம் 1 கிராமில் போடுறாங்க. 6 மாதத்தில் அந்த குழந்தை 10 கிலோவுக்கு மேலே வந்துடும். ஒரு வருஷத்தில் 15 கிலோ வந்துடும். ஒரு 3 வருஷத்தில் அது 20 கிலோவை தாண்டி போயிடும். இந்த மோதிரத்தை அந்த குழந்தை எத்தனை காலங்கள் போட்டுக்கொள்ள முடியும்? குழந்தை மோதிரத்தை ஒரு 6 மாதங்கள் போட முடியாது. இன்னொன்று பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போட மாட்டாங்க, 1 மாதம் கழித்து தான் மோதிரத்தை போடுவாங்க பொதுவாக. சரி, அது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் அந்த குழந்தைடைய அம்மாவோ பெற்றோர்களோ வாங்கி வச்சுட்டா கூட குழந்தை வளர்ந்த பிறகு அதை போடலாம். பெரிய ரிங்காக கூட கொடுத்துருக்காங்க, கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு எத்தனை காலத்துக்கு அந்த மோதிரத்தை போட முடியும்? ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த மோதிரத்தினால் அந்த குழந்தையினுடைய சுகாதாரம் ஏதாவது மேம்படுமா? அரசு மருத்துவமனை என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனியார் மருத்துவமனையோடு அரசு மருத்துவமனைக்கு ஒரு மார்க் போட்டோம் அப்படின்னா, தனியார் மருத்துவமனை 20 மார்க் அப்படின்னா அரசு மருத்துவமனை 2 மார்க் கூட போட முடியாது. அந்த லட்சணத்தில் தான் அரசு மருத்துவமனை இருக்குது. இந்த தங்க மோதிரம் போடுவதால் அரசு மருத்துவமனையுடைய மருந்து இருப்பு மேம்படுத்தப்படுமா? இந்த தங்க மோதிரம் போடப்படுவதால் அரசு மருத்துவமனை கூடிய படுக்கை வசதி மேம்படுத்தப்படுமா? இந்த தங்க மோதிரம் போடப்படுவதால் அரசு மருத்துவமனை கூடிய ஆய்வுக்கூடங்கள் மேம்படுத்தப்படுமா? இந்த தங்க மோதிரம் போடப்படுவதால் அரசு மருத்துவமனை கூடிய கழிவறைகள் தூய்மைப்படுத்தப்படுமா? இந்த தங்க மோதிரம் அணிவிப்பதனால அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துருமா? இந்த தங்க மோதிரம் அணிவிப்பதனால் அரசு மருத்துவருடைய செவிலிகளுடைய எண்ணிக்கை கூடிருமா? இந்த தங்க மோதிரம் அணிவிப்பதனால் அரசு மருத்துவர்களுடைய மருந்து இருப்பு உயர்ந்துருமா? இந்த தங்க மோதிரம் அணிவதனால் அரசு மருத்துவனுடைய தரம் உயர்த்தப்பட்டுருமா? இல்லையே. அரசு மருத்துவமனையில் எது உயர்த்தப்படணும்? தங்க மோதிரமா? அரசு மருத்துவமனைக்கு போனால் தங்க மோதிரம் கிடைக்கப்படணுமா? தரமான மருத்துவம் கிடைக்கப்படணுமா? அரசு மருத்துவமனை மீது சாமானிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்படி நம்பிக்கை வர்ற அளவுக்கு அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே அவசர சிகிச்சை உடனடியாக கிடைக்கும். அரசு மருத்துவமனைக்கு போனால் குழந்தை நல மருத்துவம் உடனடியாக கிடைக்கும். அரசு மருத்துவமனைக்கு போனால் மகப்பேறு மருத்துவம் சரியாக கிடைக்கும். அரசு மருத்துவமனைக்கு போனால்
ஒரு புற்றுநோய் ஆரம்பித்து காய்ச்சல் ஆரம்பித்து எந்த நோய்க்கும் உடனடி தீர்வு கிடைக்கும். அரசு மருத்துவமனை சுகாதாரமாக இருக்கும். அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் சரியாக இருக்கும். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் 24 பணி செய்வாங்க. அரசு மருத்துவத்தின் செவிலியர்கள் நல்லா கவனித்துக் கொள்வாங்க என்ற நம்பிக்கையை உருவாக்குவது முக்கியமா, தங்க மோதிரம் முக்கியமா? ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் 24/7 இருக்கணும். செவிலியர்கள் எந்நேரமும் பணி செய்யணும். மருத்துவ பணியாளர்கள் அதிகமாக இருக்கணும். அதே போல் ஸ்கேன் வசதி, அடிப்படை ஸ்கேன் வசதி இருக்கணும். எக்ஸ்ரே வசதி இருக்கணும். மருந்து கையிருப்பு எப்போதும் இருக்கணும். ஆய்வக வசதி இருக்கணும். லிஃப்ட் குறைந்தபட்சம் இருக்கணும். சிசிடிவி கேமராக்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் அவசர சிகிச்சை போன்ற ஐசியூ போன்ற பகுதிகளில் குளிரூட்டிகள் முழுமையாக இயங்கணும். இதுதான் அரசு மருத்துவமனையினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது. இந்த 755 கோடி இருக்குல்ல, இந்த 755 கோடியில் தமிழ்நாட்டுடைய கிராமத்திற்குரிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 1832 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இந்த 1832 ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 2 கோடி ரூபாய், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்தார். அரசு இடம் இருக்கு, பில்டிங் ஏற்கனவே இருக்கு, 2 கோடி ரூபாய் செலவு செய்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு, கழிவறைகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவது, ஆய்வக வசதிகளை மேம்படுத்துவது, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, இந்த எக்ஸ்ரே போன்ற சாதனங்களை வரவைப்பது, இன்னும் கூடுதலான மேம்பாடுகளை செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்து கட்டமைப்பு செய்து 2 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 1832 இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்த முடியும். எப்படி? நிரந்தரமாக இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு எந்த செலவும் செய்யாத அளவுக்கு மேம்படுத்த முடியும். மொத்தமாக தேவைப்படுவது 3664 கோடி. 5 ஆண்டுகள் நீங்கள் தங்கம் போகிறதுக்கு செலவு செய்கிற அந்த பணத்தை வச்சு 1832 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மேம்படுத்த முடியும். இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு எந்த செலவும் செய்ய தேவையில்லை, மிகச்சிறப்பாக கண்டுபிடிக்க முடியும். நகர்ப்புற சுகாதார மையங்கள், நகர்ப்புறத்துக்கூடிய அரசு மருத்துவமனைகள் ஒரு 2336 நகர்ப்புற சுகாதார மையங்கள் இருக்குது. இதில் ஒரு மையத்துக்கு 2 கோடி செலவு பண்ணால் ஒரு 4600 கோடி வருது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தாய்மாமன் தங்கம் மோதிரத்துக்கு செலவு செய்யக்கூடிய தொகையை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒதுக்கினா மிகச்சிறந்த கட்டமைப்பை கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு எந்த செலவும் செய்ய தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான சம்பளம், மற்றபடி தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளம், இதை மட்டும் பண்ணால் போதும். அடிப்படை கட்டமைப்பு தனியார் மருத்துவமனைக்கு, எங்களுடைய காவேரி, அப்பல்லோ, மீனாட்சி மிஷன், இதற்கு இணையான மருத்துவமனையை ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் 2 கோடி ரூபாய் செலவு செய்தால் அதை உறுதிப்படுத்த முடியும். மக்கள் தனியார் மருத்துவமனையை புறக்கணித்து விட்டு அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுத்து வருவாங்க, நம்பிக்கையோடு வருவாங்க. அதை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் செஞ்சார்னா அவருக்கு பேர் கிடைக்கும். தாய்மாமன் தங்க மோதிரத்தில் என்ன கிடைக்கும்? அதே போல கிராமப்புற துணை சுகாதார மையங்கள் ஒரு 8718 மையங்கள் இருக்கு. நகர்ப்புறத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2700 மையங்கள் இருக்கு. இதற்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணால் போதும். 50 லட்ச ரூபா செலவு பண்ண இப்போ எங்கள் ஊரில் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் இலுப்பைக்குளம் பக்கத்தில் ஒரு சுகாதார மையம் இருக்குது. ஒரு துணை சுகாதார மையம், பாலடைஞ்ச கட்டணம், கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கட்டினது, 30 40 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பழைய கட்டணம். அதையெல்லாம் மேம்படுத்தி அதை சீர் செய்து அதில் அடிப்படை வசதி வந்து போனால் ஒருத்தர் தங்க வைக்க, ஒருத்தர் ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு பணிகளை செஞ்சாலே 50 லட்ச ரூபா பண்ணால், ஏங்க ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் மாளிகை மாதிரி வீடை கட்டிடலாம். 50 லட்ச ரூபா இருந்தால் ஒரு அரசு மருத்துவமனையை தரமான மருத்துவமனையாக உருவாக்க முடியாதா? ஒரு அடிப்படை புரிதல் தானே. அப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமத்தில் நகரத்தில் கூடிய இந்த துணை சுகாதார மையங்களை 50 லட்ச ரூபா செலவு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 5500 கோடி வருது. மொத்தமாக 7 ஆண்டுகள் தாய்மாமன் தங்கம் போகிறதுக்கான நிதியை இதுக்கு செலவு பண்ணால் மொத்த தமிழ்நாட்டையும் மாற்றிடலாம். இப்படி ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், நகர்ப்புற சுகாதார மையம் இருக்கட்டும், துணை சுகாதார மையங்களாக இருக்கட்டும், கிராமத்தில் கூடிய துணை சுகாதார மையங்களாக இருக்கட்டும், இதை மேம்படுத்துவதற்கு ஒரு 20,000 கோடி ரூபா பட்ஜெட்டை மொத்தமாக ஒதுக்குனா மொத்தமாகவே தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைக்கு நிகரான அரசு மருத்துவமனையை உருவாக்க முடியும். தனியார் மருத்துவமனையாக அரசு மருத்துவமனையாங்கிற போட்டி உருவாக்கும். இதை ஒரு தலைவர் சொன்னார், நான் வந்து அப்படி செய்வேன்னு. தாய்மாமன் தங்க மோதிரம் தருவேன்னு சொல்ல, அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை தருவேன், இப்படித்தான் தருவேன்னு சொன்னார், இப்படித்தான் சீர்படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு தூக்கி துறை போட்டுட்டு தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ இது எப்படி திட்டமிடுறாங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும், மக்களுக்கு தரமான சமமான இலவச மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு தீர்வில்லை. என் பேர் நிலைச்சிருக்கணும். காமராஜர் மதிய உணவு போட்டார், அவர் பேர் நிலைச்சிருந்துச்சு.
எம்ஜிஆர் முட்டை போட்டார், அவர் பேர் நினைச்சிருந்துச்சு, நம்ம மோதிரத்தை போடுவோம், நம்ம பேர் நினைச்சுக்கணும், பேருக்காக தான் வேலை பார்க்குறாங்க ஒழிய மக்களுடைய வாழ்வுக்காக வேலை பார்க்கல. தமிழ்நாட்டில் 2006 2011 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் 7 நாள் 7 நிறம் அப்படின்னு சொல்லி இந்த படுக்கையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படுக்கையில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை மாற்றுறதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வானவில் திட்டம்னு சொல்லி 7 நாளுக்கும் 7 நிறம், 7 நாள் 7 நிறம் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குது. பொதுவாக அந்த அரசு மருத்துவமனைகளில் பெட்ஷீட்டுகளை வந்து மாற்றுவதில்லை. இதனால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுது. அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும், சலம் சிந்திருக்கும், சாப்பாடு சிந்திடுவாங்க, மருந்துகள் சிந்திரும். இதில் இன்ஃபெக்ஷன் தொடர்ச்சியாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் போவார், அடுத்தது வருவார், குளிக்க முடியாதவங்கள படுத்திருப்பாங்க, அதில் கிருமிகள் தொற்று ஏற்பட்டு இது இன்ஃபெக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிந்தித்து இதை கொண்டு வராங்க. இது தமிழக அரசால் அன்றைக்கு இருந்த அரசால் செயல்படுத்தப்படுது. இப்போது ஏன் 7 நாள் 7 நிறம்? இப்போ ஒரே பெட்ஷீட் அப்படின்னா மருத்துவர்களோ இல்லை வந்து மருத்துவ அதிகாரிகளோ சுகாதாரத்துறை அதிகாரிகளோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரே பெட்ஷீட் தான் அப்படிங்கும்போது பழைய பெட்ஷீட்டை கூட தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. அப்போது திங்கக்கிழமைனா ஒரு பச்சை கலரு, செவ்வாய்க்கிழமைனா வேற ஒரு சிகப்பு கலரு, புதன்கிழமைனா ஒரு நீல நிறத்தில் கலரு, வியாழக்கிழமைனா ஒரு பிங்க் கலரில் ஒரு கலரு அப்படின்னு கொடுக்கும்போது அதில் இருப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து வாஷிங்க்கு போயிருக்கும், இன்னொன்று வந்து படுக்கையில் போட்டிருப்பாங்க, 3 இருக்கும், ரொட்டேஷனாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் 3 கிட்டத்தட்ட 21 செட்டப்போ ஒரு மருத்துவமனைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்திருக்கிறது. அது முதல்ல சேலத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சேலத்திலேருந்து ஆரம்பிக்கணும்? சேலத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்திருக்கு, அதிகமான நோயாளிகள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் சேலத்தை குறிவைத்து அன்றைக்கு சேலத்தில் சுகாதாரத்துறையினுடைய துணை இயக்குனர் இருந்த டாக்டர் நிர்மல்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த 7 நாள் 7 நிறம் என்பது குறைந்தபட்ச சுகாதாரத்தை காப்பதற்காக. ஏன்னா ஒரே பெட்ஷீட்டை பயன்படுத்த முடியாது, அதிகாரிகளும் மருத்துவர்களும் மருத்துவ செவிலியர்களும் கண்டுபிடிச்சிருவாங்க என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு இது ஒரு முன்னோடி திட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இதை முன்னோடியாக வைத்து குஜராத்தில், டெல்லியில், ஆந்திராவில், கர்நாடகாவில் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. இப்போ 7 நாள் 7 நிறத்தில் பெட்ஷீட்டை போட்டு நோயாளிகளுடைய தூய்மையை, மருத்துவமனைகளுடைய தூய்மையை, தரத்தை உயர்த்தக்கூடிய இந்த திட்டம் இந்த தாவேக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டால் இது முன்னோடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இது மற்ற மாநிலங்களுக்கு பரவும். நீங்கள் தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுத்த ஓட்ட பறிப்பதற்காக பண்ணீங்கன்னா இதையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தவறான ரோல் மாடலாக மற்ற மாநிலங்களுக்கு போய் சேரும். அதே போல் இந்தியாவிலே வாஷிங் மிஷின், லாண்ட்ரி மருத்துவமனைகளே வைக்கிறாங்க. மருத்துவமனையிலேருந்து ஒரு காலதாமதத்தினாலோ இல்லை வேறு ஏதோ காரணங்களாலோ அது லாண்ட்ரி போடாமல் இருக்கும், அழுக்காக இருக்கும், துர்நாற்றம் அடிக்கும். இதை அடிக்கக்கூடாதுக்காக மருத்துவமனையிலே வந்து சலவை செய்து அதை வந்து அயன் செய்து மருத்துவமனையிலே அதை பாதுகாப்பாக வைக்கிறது. பெட்ஷீட்டாக இருக்கட்டும், தலையணை உரையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து மருத்துவமனையிலே வந்து சலவை செய்யக்கூடியதை வந்து வேலூர் மாவட்டம் வாலாஜாவில் முதல் முறையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க விரிவடையுது. இப்படி மக்களுக்கு பயன்படக்கூடிய அதிக பணத்தையும் செலவிடாமல் மருத்துவமனையை எப்படி சுகாதாரமாக்க வைக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் சுகாதாரத்துறை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு போலியோ என்கிற இளம்பிள்ளை வாதம், நமக்கு தெரிந்த நமக்கு மூத்த அண்ணன்மார்கள், நம்ம வயதை வைத்த நண்பர்கள், ஒரு நம்ம வயசு சின்ன பசங்க, ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க நிறைய போலியோவில் அட்டாக் ஆகிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த இளம்பிள்ளை வாதம் என்ற ஒன்று இல்லாமல் ஒழிக்கப்பட்டுருச்சு. ஏன்? அது ஒரு திருவிழா போல் வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதை பள்ளிக்கூடங்களில், மருத்துவமனைகளில், வீதிகளில் வந்து ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 குறிப்பாக அந்த மாதிரி சுதந்திர தினங்களில் முக்கியமான நிகழ்வுகளில் நாட்களில் அரசு வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்தாங்க. அந்த 2000 காலகட்டத்தில் அதை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்தாங்க. அப்படி முன்னெடுத்து போலியோக்கான விழிப்புணர்வு உருவாக்கப்பட்ட பிறகுதான் இளம்பிள்ளை வாதம் என்கிற ஒரு நோய் இன்னைக்கு இல்லாமல் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் முன்னோடி இந்தியா முழுக்க இல்லை, தமிழ்நாடு தான் அது மிக முக்கியமாக வெற்றி பெற்றது. காரணம் என்ன? 2 மருத்துவர்கள் அன்றைக்கு மருத்துவத்துறையில் குறிப்பாக சைதாப்பேட்டையில் வந்து துணை இயக்குநராக இருந்த மருத்துவர் வனஜா, அப்புறம் மருத்துவர் திருவண்ணாமலையில் இருந்த மருத்துவர் சித்ரா போன்ற மருத்துவர்கள் வந்து இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா ஏதாவது இந்த மக்களுக்கு பண்ணணும், இந்த சுகாதாரத்துறை இன்னும் மேம்படுத்தணும், இந்தியாவில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு உண்மையான ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட மருத்துவர்கள் அந்த துறையில் இருந்ததுனால இளம்பிள்ளை வாதம் போன்ற நோய்கள் ஒழிக்கப்பட்டுச்சு. சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்துச்சு. WHO 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற விதத்தை சொல்லுது. தமிழ்நாடு வந்து 500லேருந்து 600 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற விதத்தை வச்சுக்கிறோம். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்வதை விட அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும்
300 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவை அடைய முடியும். இன்னும் கூடுதலாக மருத்துவர்கள் இணைக்கலாம். அதே போல் செவிலியர்கள் நீங்கள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவா, எமர்ஜென்சியா, ஐசியூவா, ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்கணும். அதே போல் வந்து பொது வார்டுனா 6 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருக்கணும். அப்புறம் வந்து பிரசவ வார்டில் வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு செவிலியர் இருக்கணும். இந்த முறையை தமிழ்நாடு பின்பற்றி இதில் வந்து நாங்கள் பூர்த்தி அடைஞ்சிட்டோம். இப்படி வந்து ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கோம், இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இங்கே மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், மேஜை, ஸ்கேனு, இசிஜி, எக்ஸ்ரே இது எல்லாம் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் தன்னிறைவு அடைந்த பிறகு மருத்துவமனையில் ஒரு உயிர் கூட தனியார் அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தினால போகாதுங்க. அரசு மருத்துவமனையை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வரலாம். யார் வந்தாலும் உலகத்தர சிகிச்சை கொடுக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஸ்டான்லியோ, கீழ்ப்பாக்கமோ, அதே போல எல்லா ஊர்களையும் இப்படி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. புதிய மருத்துவமனைகளை, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருச்சு. மருந்து பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எக்ஸ்ரே செயல்படலை, இசிஜி செயல்படலை, ஸ்கேன் சென்டர் செயல்படலை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. தன்னிறைவு அடைஞ்சிட்டோங்க. அப்படின்னா தங்க மோதிரத்தை அப்புறம் கொடுக்கலாம். எத்தனை செய்தி நம்ம கேள்விப்படுறோம். இந்த 3-4 மாதத்தில் நம்ம எத்தனை செய்திகள். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாதனால் உயிரிழந்த சிறுவன். துறையூர் பக்கத்தில் கண்ணனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 5 வயசு பையன் காலையில் திடீர்னு உடல்நலக் குறைவாக ஏற்பட்டுருது. அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. மருத்துவமனையில் சரி முதல்ல ஆம்புலன்ஸ் வரல, அவனுக்கு மருத்துவமனை கொண்டு போனால் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர் இல்லை, கம்பவுண்டர் தான் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அந்த அடிப்படை வசதி, அதாவது குறிப்பாக முதலுதவி செய்வதற்கு தெரியலை. அந்த பையன் இறந்து போயிட்டான். தாவேக்கா கட்சியை சார்ந்த சுரண்டையில் ஆகாஷ், தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ஆகாஷ்ங்கிற பையனை பாம்பு கடிச்சிருது. மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதியில் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் தாமதம். அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட பையன், தாவேக்காவோட தீவிரமான ஆதரவாளர், விஜயோட ரசிகன் அவன். இப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனை மரணங்கள் அலட்சியத்தினால, மருத்துவர் இல்லாமல், முதலுதவி செய்வதற்கு ஆளுநர் இல்லாமல், ஆம்புலன்ஸ் இல்லாமல், மருத்துவமனைக்கு போனால் யாருமே இல்லாமல், மருத்துவமனைக்கு போனால் காக்க வச்சு போய் டோக்கனை போட்டு வா. எத்தனை திரைப்படங்களை பார்க்குறோம், சும்மா பார்க்கல. அது எல்லாமே வந்து நிஜத்தில் நடக்கிறது. நிஜத்தில் நடக்க போய் தான் மெர்சல் படத்தில் மருத்துவராக ஒரு அரசு மருத்துவமனை எவ்வளவு மோசமாக இருக்குது, மருத்துவத்துறை எப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு 5 ரூபா டாக்டரா 10 ரூபா டாக்டராகவும் நடித்தார். அப்படி ஏன் அந்த 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர் தேவைப்பட்டார்? அரசு மருத்துவமனையில் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தரத்தை தானே கொடுத்துருக்கணும். தரத்தை தான் கேட்டாங்க, தங்கத்தை யாரும் கேட்கல. 4,55,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம்னா நெருக்கி 450 கிலோ தங்கம் ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது. இப்போ 450 கிலோ தங்கத்தை தமிழக அரசு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுது. அப்படின்னா நேரடியாக தங்க சுரங்கலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிடுமா, இல்லை தனியார் முதலாளிகள்கிட்டருந்து வாங்குமா? எப்படி வாங்கும்? தனியார் முதலாளிகிட்ட தான் வாங்கி ஆகணும். டெண்டர் போட்டு ஒப்பந்தம் போட்டு தான் வாங்கி ஆகணும். அப்போ அந்த தனியார் முதலாளி யார்? சமீபத்தில் இந்தியாவிலேயே ஒரு பெரிய நகைக்கடை முதலாளி, அந்த நகைக்கடைக்கு விளம்பர தூதுவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார். அந்த முதலாளி விஜய் அவர்களை பார்த்துட்டு போனார். அது பார்த்துட்டு போனதுக்கு பின்னால் இந்த தங்க மோதிர திட்டத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? விஜய் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்க இன்னொரு நகைக்கடையுடைய விளம்பர தூதுவராக இருக்காங்க. அதற்கும் இந்த தங்க மோதிரத்துக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா? கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கொஞ்சம் சரியாக தான் வருது. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. அரசு மருத்துவமனைக்கு வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்தா அரசு மருத்துவர்களுடைய பெட்ஷீட்டு, அரசு மருத்துவர்களுடைய பில்லோ இதெல்லாம் செலவிக்க போட சொன்னால் பனையூரில் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்காரு. பெரிய வாஷிங் மிஷின். நம்ம வீட்டில் கூடிய வாஷிங் மிஷினு சட்டையில் பட்டிருக்கக்கூடிய வாழைக்காய் கரை, சட்டையில் பட்டிருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் கரை, சட்டையில் பட்டிருக்கக்கூடிய சாப்பாடு கரையத்தான் அந்த வாஷிங் மிஷின் கழுவும். ஆனால் பனையூரில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது ஊழல் கரையவே கழுவும். ஊழல் கரையை கழுவக்கூடிய வாஷிங் மிஷின் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிளைகள் கிடையாது. பனையூரில் மட்டுமே மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கி வச்சுக்கார். அவருடைய அப்ரூவலோடு இருக்கக்கூடிய, அவருடைய அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின். இப்போ அந்த வாஷிங் மிஷினில் புதுசாக ஒருத்தரை கொண்டு போய் வாஷ் பண்ண போகிறாங்க. திங்கக்கிழமை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் அந்த வாஷிங் மிஷினை கொண்டு வந்து வச்சு அவரை வாஷ் பண்ண போகிறாங்க. 10,000 பேரோடு அவர் வந்து இந்த வாஷிங் மிஷினில் குதித்து எந்திரிச்சு வெளியே வரப்போகிறாரு. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர். எந்த அளவுக்கு நேர்மையான சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாருங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். ஆனால் தெரியாத ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன சாம்பிள்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது
இன்றைய மின்சாரத்துறை செயலாளர் தான் அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணன். இந்த ராதாகிருஷ்ணன், இந்த விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து அன்றைக்கு சுகாதாரத்துறைக்கு ஒரு இயக்குனர் நியமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்க வேண்டியவங்க போலியோவை கட்டுப்படுத்தலாம்னு சொன்னா இல்லையா, டாக்டர் வனஜா அண்ட் டாக்டர் சித்ரா 2 பேரும் தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த 2 பேரும் பட்டியல் சமூகம் என்பதனால இவங்களை நீங்கள் தோட்டத்துக்கு வரணும், போயஸ் தோட்டத்துக்கு போகணும், அங்கெல்லாம் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்களை வரவிடாமல் தடுத்து இவங்களுக்கு பதிலாக குழந்தைச்சாமி என்கிற ஒரு மருத்துவரை இயக்குனர் பொது சுகாதாரத்துறைக்கு நியமிக்கிறாங்க. இவர் மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டு. 17/12/93 இவர் நகர்நல மருத்துவராக பூவிருந்தவள்ளியில் அப்பாயின்மெண்ட் ஆறாரு அப்படிங்கிறது இவரோட ரெக்கார்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே குன்னூரில் இவர் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார் அப்படின்னு அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லுது. அதே காலகட்டத்தில் 92லேயே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இவர் அந்த அரசில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மருத்துவராக பணி செஞ்சார் அப்படின்னு ரெக்கார்டு இருக்குது. அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் இவர் எம்டி கம்யூனிட்டி மெடிசன் படிக்கிறாரு. புதுச்சேரியில் பணி செய்து கொண்டு புதுச்சேரி அரசில் சம்பளம் வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் இவர் தமிழ்நாட்டில் படிக்கிறாரு, அங்கே தமிழ்நாட்டை சுற்றி பெனிஃபிட் வாங்கிக்கிறாரு அப்படின்னு ஈரோட்டை சார்ந்த பெரியசாமி என்பவர் ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகார் அடிப்படையில் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இவருடைய டிகிரியை கேன்சல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வம்படியாக கொண்டு வராங்க. இது அமைச்சர் விஜயபாஸ்கர் காதுக்கு போகுது. நேர்மையானவரில், ஸ்ட்ரிக்டானவரில் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமில்ல, நீங்கள் என்னென்ன ஓட்டை பண்ணியிருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருவோம். சரி சார், இப்போ ஏதாவது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் ரிசைன்மெண்ட் போடணுமா, இல்லை நாங்கள் காட்டுற இடத்துல கையெழுத்து போடணும், முடிஞ்சு கதை. இப்படிப்பட்ட நேர்மையான அமைச்சரை தான் இப்போ பனையூர் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து மீண்டும் நேர்மையான அமைச்சராக மாற்றுவதற்கான வேலைகளில் தாவேக்க இறங்கியிருக்கிறது. வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி வேற கொடுக்க போகிறதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சராகிட்டு அப்புறம் நின்று எம்எல்ஏ வாய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் அவரை வந்த உடனே அமைச்சராக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை இறங்கியிருக்காங்களாம். நல்லா இருக்கு. தீய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ தூய சக்தி ஆட்சியிலையும் தீய சக்திகள் தூய சக்திகளாக மாற்றப்படுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை பொறுத்தளவில் மக்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவம் வேணுமா, தங்க மோதிரம் வேணுமா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.